ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஒரு அசத்தலான பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. 100 கிராம் பட்டை, 25 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஏலக்காய், இந்த 3 பொருள் மட்டும்தான் வீடே மணக்கக்கூடிய பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். வாங்க, இந்த 3 பொருளையும் நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெயிலில் காய வைக்க டைமே இல்லை அப்படின்னா அடுப்பில் வானல் வச்சு சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 3 பொருளையும் அந்த சூட்லேயே கலந்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு அசத்தலான பிரியாணி மசாலா ரெடி. இந்த பிரியாணி மசாலா நம்ம குழம்பு பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனால ஒரு 4 மாதம் ஆனாலும் இந்த பொருள் கெட்டே போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். நான் அரைச்சிட்டு வந்த உடனே வீடு முழுக்க அவ்வளோ ஒரு மசாலா வாசனை. நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். இது சிக்கன் பிரியாணி இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும் குவான்டிட்டி. மட்டன் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா லவபிள் பர்சனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.